கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 அதோட ஐபிஓ ப்ரைஸ். ஸோ அதில் இருந்து ஒரு 400 ருபீஸ் அப்சைடில் போயிட்டு அகைன் இப்போ மறுபடியும் அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கே 200 ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நிஃப்டி வந்து நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு கேப் அப், ஒரு 59 பாயிண்ட்ஸ் சம்திங்கில் கேப் அப் ஆணுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த க்ரீன் கேண்டில் உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து தக்க வைக்க முடியாமல் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே அங்கேருந்து தக்க வைக்க முடியாமல் கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்தது, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு ஒரு ரெக்கவரோட முடிச்சிருச்சு. பட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5%, அதாவது 5 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நிஃப்டி வந்து டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஓகே, ஒரு இன்டிசிசிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நிஃப்டி வந்து இன்னும் கீழே தான் விழுகும். ஸோ இன்றைக்கி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம நிஃப்டியில் பார்த்துருவோம். ஸோ நேற்று கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சொன்ன அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் இந்த 21,858 உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம நேற்று வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 2 சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 சப்போர்ட்டுமே உங்களுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 21,858 பிரேக் ஆணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 21,300 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸோ இல்லை அனாலிசிஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவுக்கு சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல்ஸை வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டே சார்ட்டில் பார்க்கும்போது, அதாவது 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நெக்லைன் பிரேக் ஆணுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 1% ஒரு பிக் கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ மேலே போனாலுமே நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன், இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் லெஃப்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்துச்சு. நடந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன டார்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். இது இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது நேற்று மண்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஒரு நிஃப்டியை போலவே பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் அப் கிடைச்சாலுமே அதை தக்க வைக்க முடியாமல் அங்கேருந்து கீழே தான் உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு இந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுனால ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் ஒன்று சைட்வேஸ் போகலாம், இல்லை இதை உடைக்கலாம். 2 பாயிண்ட் இருக்குது. சைட்வேஸ் ஒரு 4 ஆர் 5 டேஸ் கூட சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை கூடிய சீக்கிரமே உடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம்.
நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜியோ ஃபினான்ஸ். ஜியோ ஃபினான்ஸ் தான் உங்களுக்கு அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஐபிஓலேருந்து ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹200. ₹200 அது அப்சைடில் தான் உங்களுக்கு போச்சு. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ₹394 அதோட ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹைலேருந்து இப்போது உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது ₹200. உங்களுக்கு ₹200 வந்து இப்போது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒரு ஜியோ ஃபினான்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், இன்னொன்று ஒரு நல்ல வேல்யூஷன்லையும் கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இருக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 50% நமக்கு டவுன் சைடில் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 30,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10,000 மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபால் வரும்போது அதை மீதி இருக்கிற அந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போது இந்த கேண்டிலை பொறுத்தவரை, அதாவது இந்த க்ளோஸ் ஆன கேண்டில் பாருங்கள். நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் எடுத்தாலும் ஸோ நேற்று ஒரு நாள் தான் அப்படின்றதுனால நீங்கள் டே சார்ட்டில் மாற்றும் போது கூட உங்களுக்கு இந்த கேண்டில் தான் தெரியும். ஸோ ஒரு ரெக்கவர் ஆன மாதிரியே தெரியல. இப்போ கேண்டிலை பார்க்கும்போது சைஸ் தெரியும் பாருங்கள். ஒரு மைல்டான அதை ரெக்கவர்னு சொல்ல முடியாது. அதனால் இன்னும் கீழே விழுகலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ரைஸ் கம்மியாகியும் இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜெக்ஷனே தெரியல. ஸோ அதனால் இன்னும் ஃபர்தர் ஃபால் வரலாம். இந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஐபிஓ ப்ரைஸ்க்கு வந்ததுக்கப்புறமும் அன்னைக்கு ஒரு பையிங் ப்ரெஷரே தெரியல. ஸோ நிறையா ஸ்டாக்ஸுகள்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டிட்ட வரும்போது கூட அது ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபால் வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும் 100% யாராலையும் அனாலிசிஸ் பண்ணி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரைஸில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி ஒரு லாங் டேர்முக்காக நம்ம ஹோல்டு பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒரு 10 years உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு ₹2,000 கூட போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு 10 yearsல ஒரு ₹200 வாங்கி வச்சுட்டு ஒரு ₹2,000 போகும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வெல்த்தை இந்த ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வியூவர்ஸுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டும் அப்புறம் உங்களோட லைக்கையும் நான் எதிர்பார்க்குறேன்.